பல்கலைக்கழகம் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. எனவே தன்னாட்சி பெற்ற அமைப்புல மாணவர்களை எப்படி சேர்க்க வேண்டும், பாடத்திட்டத்தை எப்படி வகுக்க வேண்டும், பாடத்தை எப்படி கற்றுத்தர வேண்டும், அதை எப்படி மதிப்பிட வேண்டும், இந்த நான்கையும் முடிவு செய்யற இடத்துல யார் இருக்குன்னா தனித்தனியாக பல்கலைக்கழகம் இருக்கு. அதனாலதான் அந்த பல்கலைக்கழகம் தரமான பல்கலை. எக்கனாமிக்ஸா அதுக்கு இந்த பல்கலைக்கழகம், சயின்ஸா அது இந்த, பாட்னியா அது இந்த சொல்றோம்ல. இப்படி ஏன் ஆக்ஸ்போர்டை தேடி போறான், எதற்கு சென்னை பல்கலைக்கழகத்தை தேடி வர்றாங்க? அப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், அந்த சிறப்பு அம்சம் அப்போ தரத்தை யார் பராமரிப்பாங்க? அந்தந்த பல்கலைக்கழகங்கள். ஏன்னா தரம் இல்லைன்னா மாணவன் எப்படி வருவான்? இது எல்கேஜி யூகேஜி கிடையாது. இது பட்டம் முடித்து, முதுநிலை பட்டம் முடித்து ஆய்வுக்கு வரக்கூடிய மாணவன், ஆய்வுக்கு வரக்கூடிய மாணவன் எனக்கு வழி நடத்தக்கூடிய ஆசிரியருடைய திறன் என்னன்னு கண்டுபிடிப்பான். அவர் எத்தனை தாள்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காரு, அவருக்கு வழிகாட்டினவங்க யாரு, இதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தர் ஆய்வுக்கு சேருவாங்க. எனவே தரம் இல்லாதவர்கள் வழிநடத்தும் பொழுது அந்த இடத்துல யாரும் சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனவே பல்கலைக்கழக நிதி நல்கை குழு முடிவெடுத்தால் அது தரமானது, பல்கலைக்கழகமே முடிவெடுத்துக்கிட்டா அது தரம் கிடையாது அப்படின்னு சொல்றதே தவறு இல்லையா? ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருந்த ஒருத்தர் தானே நிதி நல்கை குழுக்கு, பல்கலைக்கழக நிதி நல்கை குழுக்கு இன்னைக்கு சேர்மனா உட்கார்ந்துருக்கு. இது வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா தான் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அங்க உட்கார்ந்து முடிவெடுத்தா அதுக்கு பேர் முடிவு கிடையாது, இங்க உட்கார்ந்து நீங்க முடிவெடுத்தாதான் முடிவா?